பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிக்கலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருங்க. பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர். தாகம் ஏங்க, நம்ம வெயில்ல போயிட்டு வந்தா என்ன எடுக்கும்? முதல்ல தண்ணி தாகம் தான் எடுக்கும். உடனே நம்ம குடிச்சோம்னா அந்த தாகம் என்ன ஆயிடும்? தணிஞ்சு போயிடுங்க. அப்படி வெயில்ல போயிட்டு வந்ததா அதனுடைய அருமை நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். அதே மாதிரி சிலர் கூட பாருங்க, அன்னைக்கு நமக்கு ஏன் கஷ்டத்தை வைக்கிறாரு, ஏன் பாடுகளை வைக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில நேரத்துல என்ன பண்ணுவாரு, பாடுகளை வைப்பாரு. உனக்கு எப்பயுமே சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுங்க, உனக்குள்ள தெய்வ பயம் இல்லாம இருப்ப. கர்த்தரை தேடுறதுக்கு உனக்கு மனசே இருக்காது. அதனாலதான் சில நேரத்துல சில பாடுகளை தருவார். பாடுகளை தரும்போது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நீ என்ன பண்ணுவ, திரும்பி பார்ப்ப. தாகம் அதுதான். அப்போ உனக்கு தாகமா இது ஆண்டவர் மேல உனக்கு தாகம் இல்லைன்னா உன்னால ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்க முடியாது. அதுதான் சில நேரத்துல என்ன பண்றாரு, உனக்கு பரீட்சையை வைக்கிறாரு. பசங்களுக்கு கூட பரீட்சை வைக்கிறாங்க. ஏன்? அதுக்கு மேற்கொண்டு படிச்சு நல்லா முன்னேறுவதற்கு தான் பரீட்சை வைக்கிறாங்க. அது மாதிரிதான் உன் வாழ்க்கையில ஏசப்பா சாகிற வரைக்கும் உனக்கு சில பரீட்சையை வைப்பாரு. அந்த பரீட்சையில நீ பாஸ் பண்ணாதான் பரலோகத்துக்கு நீ போக முடியும். பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஆண்டவரோடு கூட நீ போய் வாசம் பண்ண முடியும். அதுக்குதான் சில நேரத்துல என்ன பண்றாரு நமக்கு, தாகத்தை கூட. முக்கியமான தாகம் என்ன தெரியுமா? ஆத்துமா தாகம் வேணுங்க. ஆண்டவரை குறிச்சு என்ன பண்ணணும்? துதிக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம சொந்த பந்தங்கள் மீது ஒரு தாகம் இருக்கணும். ஐயோ, அவங்க என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போகக்கூடாது, அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், அவங்க கெட்ட வழியில போறாங்க, தவறான வழியில நடக்கிறாங்க, அவங்க அப்படிலாம் செய்யக்கூடாது ஏசப்பா. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பரிந்து பேசணும். ஆண்டவர் அப்படிதான் பரிந்து பேசினாரு. கடைசி வரைக்கும் உனக்காக என்னை என்ன பண்ணாரு? சிலுவையில மன்னித்தாருங்க. அவருடைய தாகம் நம்ம மனம் திரும்பணும், நம்ம அவரை போல மாறணும். அதான் அவருக்கு ஒரு தாகமே. இன்னைக்கு உனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாகம் என்ன பண்ணணும்? வரணும். உன் சொந்த பந்தங்களை குறிச்சு, உங்க சகோதரர் சகோதரியை குறிச்சு, அப்பா அம்மாவை குறிச்சு ஒரு தாகம் என்ன பண்ணணும்? வரணும். இவங்களாம் ஏசப்பாவை போல என்ன பண்ணணும்? நடக்கணும், ஜெபிக்கணும், உண்மையா இருக்கணும். இப்படி இயேசுவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னு வச்சுங்களேன். உண்மைக்காவே நான் சொல்ல போனா, ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருந்துச்சுன்னா குடும்பத்துல சண்டை வராது, தெருக்களில சண்டை வராது, கிராமத்துல சண்டை வராது, தேசத்துல சண்டை வராதுங்க. உனக்கு அவங்கெல்லாம் உண்மையா இருக்கணும்னு நீ முதலாவது என்ன பண்ணணும்? நீ நடக்கணும். ஏசு என்ன பண்ணாரு? நடந்து காமிச்சாரு. அவர் தன்னையே பலியாக என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. நீயும் நானும் உண்மையா இருக்கணும், அவரை போல மாறணும், எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஒரு தாகமா இருந்து சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்தாருங்க. இன்னைக்கு நானும் சிலுவையில ஒப்பு கொடுக்க தேவையில்லை. உனக்காக அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில என்ன பண்ணிட்டாரு? பலியாயிட்டாரு. அவரு துதிக்கணும். நீ முதலாவது துதிக்கப்படணும். முதலாவது நம்ம துதிச்சு நம்ம கர்த்தருடைய வழியில நடந்தா நம்மளை பார்த்து நம்முடைய சகோதரி சகோதரர் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவாங்க. நீ தாங்க சாட்சியா இருக்கணும். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, முதலாவது நீங்க கேட்கலாம், இல்ல ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், ஊழியக்காரா இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட பேசுவாராக. உலகத்துல இயேசுவை குறிச்சுதான் உனக்கு தாகம் இருக்கணும். இயேசு போல இந்த ஜனங்க மாறணும், இயேசுவுக்காக வாழணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. இப்படிப்பட்ட தாகம் உனக்குள்ள இருக்கணும். நான் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும். அது ரைட்டு தான், வாங்கு, வேணா சொல்ல. அது மேல ரொம்ப அதிகமா என்ன பண்ணாத, தாகம் வைக்காதன்னு சொல்றாரு ஆண்டவர். அது ஒரு விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தவிர இந்த உலகத்துல
தாகம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். தண்ணீர் என்ன பண்ணுவாரு? தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல என் ஆவியும், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன? உன் சந்ததிலாம் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பான்னு சொல்றாருங்க. நம்முடைய பிள்ளைகள், சந்ததி எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வறண்டு நீ போயிருக்கிற வாழ்க்கை உனக்கு செழிப்பாக மாற்றுவார் கர்த்தர். அப்படிப்பட்ட ஒரு தாகம் கர்த்தர் மேல இருந்துச்சுன்னா, நீ பசியா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு போஜனத்தை தருவார். ஸ்தோத்திரம். நீ கைவிடப்பட்ட நிலையில இருந்தா கூட கர்த்தர் உன்னை தூக்கி எடுப்பாருங்க. அப்படிப்பட்ட தாகம் உனக்குள்ள இருக்கட்டும். இயேசுவ குறிச்சே ஒரு தாகம் இருக்கட்டும். அப்படின்னா என்ன? உண்மையா இரு, நேர்மையா இரு. ஆண்டவருக்காக வாழு. இருந்தாலும் இல்லாட்டாலும் யோபு இருந்தாரு. அப்படி வாழ். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிப்பாராக. சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. எல்லா பலவீனம் எடுத்து போட, சுகவீனங்கள் எடுத்து போட. ஆத்துமா தாகம் வேண்டாம் ஆண்டவரே. கீழ்ப்படுதல வேண்டும். கர்த்தரை குறிச்சு ஒரு பயபக்தி உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே ஏசப்பா உம்மை குறிச்சு ஒரு தாகம் இருக்கட்டும். அநேக ரட்சிப்பு நடத்துகிற அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வைங்க. இது கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.